ஸ்ரீ மீனாட்சி மைந்தன் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கும் நேர்களுக்கும் இனிய வணக்கம். இந்த நாள் இனி நாளாக அமையட்டும். நம்மளுடைய சேனல் நிறைய ஆன்மீக பதிவுகள் பார்த்துட்டு இருக்கோம். அந்த அடிப்படையில் நம்ம பார்க்கக்கூடிய பதிவு ஜெகம் புகழும் சித்திரை திருவிழாவில் அழகர் வந்துட்டு இருக்கார். அழகர் வந்து பாத்தீங்கன்னா ஆத்துல இறங்கிட்டார். அது வரைக்கும் நம்ம பார்த்திருக்கோம். அடுத்தடுத்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். இப்ப நம்ம பார்க்கக்கூடிய பதிவு அழகர் சுவாமி என்ன காரணத்துக்காக மதுரையின் பதி வரார், அவர் யாருக்கு என்ன வரம் தரப்போறார் அப்படின்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அற்புத கேட்டை வேண்டேன், நான் அந்த வாழ்க்கை வேண்டேன், நற்பொருளுக்கு விதல் வேண்டேன், நலமெனா பெருக வேண்டேன், கற்பக மூர்த்தி தெய்வ களஞ்சியம் சென்ற பொற்பாதம் பணிந்து பாரு பொய்யில்லை கண்ட உண்மை. திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். சித்திரை மாதம் அமாவாசை கன்று வந்து அழகருக்கு கொடியேறுகிறது. சித்திரை மாதம் கார்த்திகை நட்சத்திரத்தில் அம்பாள் மீனாட்சிக்கு கொடியேறுகிறது. கொடியேறி 12 நாட்கள் உற்சவம் நடக்குது. அம்பாளுக்கு திருக்கல்யாணம் தேரோட்டத்தோட சப்தவர்ண சபத்தோட அம்பாள் உற்சவம் முடிஞ்சு போடுது. அழகருடைய உற்சவம் தேரோட்டத்தை மறுநாள் அழகர் வந்து அங்கிருந்து கிளம்புறார். நேற்றுக்கு புதன்கிழமை சாயங்காலம் சுவாமி அங்கிருந்து கிளம்புறவர் படிப்படியாக எல்லா மண்டகம் அப்படி முடிச்சுட்டு இன்னைக்கு சாயங்காலம் 6 மணிக்கு எதிர்ஷேவை தல்லாகுளம் அவுட் போஸ்ட்ல வந்து எதிர்ஷேவை கண்டறி பக்தர்கள் கூடிய சொல்ல அப்படியே எல்லாம் மண்டகம் அப்படிக்கும் போது நைட்டு வந்து தல்லாகுளத்துல தங்கிடுறார். மறுநாள் காலம் வர சுவாமி அபிஷேகம் அலங்காரம் எல்லாம் ஆகி தங்க குதிரை வாகனத்துல ஆத்துக்குள்ள இறங்குறார். ஆத்துக்குள்ள இறங்குற சுவாமி மறுநாள் பகல் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ராமராயர் மண்டகாப்பில தங்கிடுறார். தங்கிட்டு ஒரு 3 மணி போல அங்க இருந்து சுவாமி கிளம்பி அப்படியே படிப்படியாக எல்லா மண்டகம் அப்படி முடிச்சுட்டு ஆவின் பால் போத்து அண்ணா நகர் வழியாக அப்படியே வண்டியூர் நோக்கி வண்டியூர் வீரராக பெருமாள் கோயிலுக்கு சுவாமி போயிட்டார். நாளைக்கு நைட்டு சுவாமி அங்கதான் தங்கி இருப்பார் வீரராக பெருமாள் கோயில. நாளைக்கு மறுநாள் சுவாமி வந்து அங்க வீரராக பெருமாள் கோயில இருந்து வெளியே வரும்போது முதல் சேவை வந்து பாத்தீங்கன்னா சுவாமி வந்து வைரமுடி சேவையில காட்சி கொடுப்பார். சந்தன அலங்காரத்துல வைரமுடி சேவையில ஒரு 6:30 மணிக்கு வந்து நம்ம சுவாமியை பார்க்கலாம். சனிக்கிழமை காலைல வைரமுடி சேவை சுவாமி பார்க்கலாம். சுவாமி பார்த்துட்டு சுவாமி முக்கியமா 2 காரணத்துக்காக மதுரையில் வெளிவர. என்ன காரணம்? ஒண்ணு வந்து தங்கச்சி மீனாட்சியோட திருக்கல்யாணம். 2வது பாத்தீங்கன்னா வந்துட்டு மண்டுக மகரிஷிக்கு சாப விமோச்சனம் தரதுக்காக வரார். யார் இந்த மண்டுக மகரிஷி அப்படின்னு கேட்டா இவரோட இயற்பெயர் வந்து சுபதஸ் முனிவர் அப்படின்னு இவரோட இயற்பெயர். இவருக்கு பெருமாள் மீது அளவு கடந்த பக்தி. இவர் என்ன பண்றாருன்னா வந்துட்டு நம்ம அழகர் கோயில மேலக்கூடிய நூபுரகங்கை தீர்த்ததுக்கு அருகில உட்காந்து சுவாமி தன்னை மறந்து தியானம் பண்ணிட்டு இருக்காரு பெருமாளை நினைச்சு. அப்ப தியானம் பண்ணிட்டு இருக்கும் அந்த வழியா வரக்கூடிய துர்வாச முனிவர் வந்து வராரு. இவர் வந்து சின்ன முனிவர். துர்வாச முனிவர் வந்து ரொம்ப பெரிய முனிவர்னா அவரை பார்த்து மரியாதையா வணக்கம் தெரிவிக்கணும்ன்றது ஒரு முறை இருக்கு இல்லையா? அப்ப அந்த முறையை வந்து மண்டக மகரிஷி சுபதஸ் முனிவர் வந்து மறந்து போயிட்டார். எவரும் துர்வாச முனிவர் வந்து 2-3 தடவை அவர் கூப்பிட்டா அவர் கவனிக்கவே இல்லை. பெருமாள் தியானத்தை தன்னையே மறந்து போயிட்டார். மறந்து போய் அவர் தியானத்துல இருக்கா. சுபதஸ் முனிவருக்கு கோவம் உக்கிரமா வந்துச்சுன்னா முனிவர்கள்லயே ரொம்ப கோவப்படக்கூடிய முனிவர்கள் சில பேர் உண்டு. பிரிங்கி முனிவர், சுபதஸ் முனிவர்னு. பிரிங்கி முனிவர், துர்வாச முனிவர் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த துர்வாச முனிவர் யாருன்னா மும்மூர்த்திகளுமே அவரை பார்த்து பயப்படுவாங்க. அந்த அளவுக்கு அதிவிசேஷமான சக்தி வாய்ந்த முனிவர் தான் இந்த துர்வாச முனிவர். இந்த துர்வாச முனிவர் வந்து நம்ம அழகர் கோயிலுக்கு வராரு. மேல வந்து நூபுரகை போக நீராட போறா. அப்போ வழியில கூடிய சுபதஸ் முனிவரை பார்க்கிறா. சுபதஸ் முனிவர் இதுக்கு மரியாதை தரல. அப்போ துர்வாச முனிவருக்கு உக்கிரமான கோபம் வந்தது. கோபம் வந்துட்டு நீ மண்டுகமாக போக கடவா அப்படின்னு சாபம் கொடுத்துட்டார். மண்டுகம் அப்படின்னா தவளை. தவளை வந்து நீரிலும் நிலத்திலும் வாழும். போக கடவான்னு சாபம் கொடுத்தாங்க. அப்பதான் சுபதஸ் முனிவருக்கு நினைவே வருது. அப்போ அவர்கிட்ட மனப்பூர்வம் மன்னிப்பு கேட்க, சுவாமி நான் வந்து உங்களை அவமானப்படுத்தணும்னு சொல்லி நான் செய்யல. நான் என்னை மறந்து பெரும்பாலும் தியானத்தில் நான் ஆழ்ந்திருந்தேன். அதனால வந்து நான் உங்களை கவனிக்க மறந்துட்டேன் சுவாமி, என்னை மன்னிச்சுக்கோங்க, எனக்கு சாப விமோச்சனம் கொடுங்க அப்படின்னு கேட்கிறார். அப்படி கேட்கும்போது துர்வாச முனிவர் பிரச்சனையோட விஷயம் புரிஞ்சு கொஞ்சம் கோபத்தை குறைச்சு சாந்தமானதுக்கு அப்புறமாக அவரே ஒரு சாப விமோச்சனம் தர. என்ன சாப விமோச்சனம் தரார் அப்படின்னு சித்திரை மாதம் பௌர்ணமி திதியில் அழகர் பெருமான் வைகை ஆற்றில் இறங்கி தேனூர் மண்டபத்தில் வந்து உனக்கு வந்து சேஷ வாகனத்துல வந்து உனக்கு வந்து சாப விமோசனம் தருவார் அப்படின்னு சொல்லிட்டான். இதுதான் வந்து முதல் காரணம். அதுக்கப்புறமாக தங்கை மீனாட்சியோட திருக்கல்யாணத்துக்கு இதான் 2 காரணத்துக்காக மட்டும் தான் மதுரை மீது நோக்கி அழகர் பெருமான் வரார் அப்படின்னு சொல்லி சாப விமோசனம் கொடுத்த உடனே அவருக்கு சுபதஸ் முனிவருக்கு பயங்கர சந்தோஷம். சுவாமி நான் இப்ப என்ன பண்ணு கேட்கும்போது, நீ மதுரையின் பதியை போய் தேனூர் மண்டபத்துல போய் தங்கி தவம் இரு அப்படின்னு சொல்லிட்டார். சரின்னு சொல்லிட்டு இவர் வந்துட்டார். இவர் வந்து மதுரை வந்து வண்டியூர் பெருமாள் கோயிலுக்கு தேனூர் மண்டபத்துல தங்கி தவம் இருக்கிறார். பெருமாள் நினைச்சு ஓம் நமோ நாராயணாய் அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சாட்ச மந்திரத்தை 8 மந்திரத்தை சொல்லி தவம் இருந்துட்டே இருக்கார். அழகர் வரார். ஆத்துல இறங்கினதுக்கு அப்புறமாக அப்படியே தேனூர் மண்டகாப்படிக்கு போறார். வீரராக பெருமாள் கோயில் போயிட்டு அங்கிருந்து அபிஷேகம் அலங்காரமாகி வைரமுடி செய்தி காட்சி கொடுத்து அதற்கப்புறமாக தேனூர் மண்டகாப்படிக்கு வைகை ஆற்றுக்கு நடுப்பகுதியில் தேனூர் மண்டகாப்படின்னு ஒரு மண்டகாப்படியே உண்டு. இன்னைக்கும் உண்டு, கல் மண்டபம் உண்டு. அந்த மண்டபத்துக்கு சுவாமி எழுந்தருள பண்ணுவாங்க. அங்க பொண்ணு சுவாமி வந்து சேஷ வாகனத்தில் வந்து சுபதஸ் முனிவருக்கு சாப விமோச்சனம் கொடுத்து மண்டுகமாக இருந்தவரை மனிதனாக மாற்றார்.
மறுபடியும் வந்துட்டு அவருக்கு வந்து சுபதசாவை மாத்தி அந்த சாப விமோச்சனம் கொடுத்தாரு. இந்த 2 காரணத்துக்காக தான் அழகர் பெருமான் மதுரை மீறி நோக்கி வர. இதுல வந்து பார்த்தீங்கன்னா சுபதேஷ் முனிவருக்கு சாபம் கொடுத்த உடனே அவருக்கு ஒரு கோபம் வந்தது. சுவாமி மீனாட்சி அம்பாள் மீனாட்சி மணியும் சுந்தரேஸ்வரர்களையும் என்ன கோபம்னா, தான் இல்லாமல் தங்கையின் திருக்கல்யாணம் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோபத்துல சுவாமி வந்து ஆத்துக்குள்ள இறங்கி ஆத்துக்கு அந்த பக்கமாக ஆலயத்துக்கு மீனாட்சி அம்மன் ஆலயத்துக்கு போகாம ஆத்துக்கு இந்த பக்கமாகவே வந்துட்டு வண்டியூர் வழியா போய் வீரராக பெருமாள் கோயில தங்கி மறுநாள் காலைல சுபதேஷ் முனிவருக்கு சாப மோச்சனம் கொடுத்துட்டு மதுரை மதி அழகர் கோயில் நோக்கி திரும்பிட்டார். இதுதான் வந்து வரலாறு. இதற்காக தான் சுவாமி வர. சுபதேஷ் முனிவருக்காக மட்டும் சுவாமி வரல, அவரை நாடி அவரை வேண்டி அவருக்காக தவம் இருக்கக்கூடிய மக்களாகி நமக்கும் கோடான கோடி வரங்களையும் கேட்டதெல்லாம் தரக்கூடிய பெருமானாக அழகர் பெருமான் வர. இதுல வந்து கருட வாகனத்துல வந்து சுவாமி வந்து அவருக்கு காட்சி கொடுப்பார். இந்த சேஷ வாகனத்துல சுவாமியை பார்க்கறது ரொம்ப சிறப்பு. ஏன்னா சுவாமி அழகர் வந்து விஷ்ணு அவதாரம். சுவாமி வந்து பார்க்கடல்லே அனந்த சேஷ வாகனத்துல காட்சி கொடுப்பார். இந்த சேஷ வாகனத்தை வந்து சுவாமி பார்க்கும் பொழுது கருட வாகனத்துல வந்து அவங்களுக்கு சாபமோச்சனம் கொடுத்து திரும்ப சேஷ வாகனத்தை அவரை மாத்துவாங்க. சேஷ வாகனத்துல வந்து சுவாமி தான் அப்பதான் வெளியில வருவார். சேஷ வாகனத்துல சுவாமியை பார்க்கும்போது கல்யாணம் ஆகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் கல்யாணம் ஆகுறது பெரிய நம்பிக்கை. இன்னைக்கும் அது நடந்துட்டு தான் இருக்குது. நம்ம சேஷ வாகனத்தை சுவாமி தரிசனம் பண்ணும்போது சீக்கிரமாக கல்யாணம் ஆகுறது ஒரு பெரிய நம்பிக்கை. அழகர் வந்துட்டார், நிறைய வரங்கள் கொடுத்துட்டு இருக்கார். இந்த வண்டியூர் தேனூர் மண்டகாபடியில் சேஷ வாகனத்திலையும் கருட வாகனத்தையும் சுவாமி தரிசனம் பண்ணி எல்லா வரங்களும் பெறுவோமாக. அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் போது உங்களிடம் விடைபெறுவது முருகனிவை ஸ்ரீ மீனாட்சி மைந்தன். நன்றி, வணக்கம். வான்முகையில் வளாது பெய்க மலைவளம் சுரக்க மன்னன் போன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க. நான்மறை அரங்கங்கள் உங்க நச்சவம் வேள்வி மல்க மேன்மைகள் செய்வனதை விலங்குக உலகம் எல்லாம். திருச்சிற்றம்பலம் தில்லை எம்பலம். நம்மளுடைய ஸ்ரீ மீனாட்சி மைந்தன் யூடியூப் சேனல், முகநூல் பக்கங்கள், இன்ஸ்டாகிராம் பக்கங்களை ஃபாலோ பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ற எல்லாருக்கும் ஒரு வேல் அது வச்சு வழிபடுறதுக்கு ஒரு கிண்ணம், ஒரு வேல்மாறல் புத்தகம் அல்லது சுப்பிரமணியர் புஜங்கம் அல்லது திருப்புகழ் புத்தகம் கொடுத்துட்டு இருக்கோம். உங்களுக்கு என்ன புத்தகம் வேணும் அப்படின்றத நம்மளுடைய ஸ்ரீ மீனாட்சி மைந்தன் இன்ஸ்டாகிராம் பேஜ்ல வந்து ஃபாலோ பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க தகவல் பிளஸ் உங்களுக்கு என்ன புத்தகம் என்றது கீழே வந்து அட்ரஸோட DM பண்ணுங்க. உங்களுக்கு கொரியர் அனுப்புறோம். நன்றி, வணக்கம்.